ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு கிளிம்ஸ் ஆஃப் கீர்த்தியில் தேங்காவை அரைச்சி தேங்காய் பாலில் ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். சும்மா நான்வெஜ்ஜுக்கே நம்ம பையன் டஃப் கொடுப்பான். நாம் இன்றைக்கி ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கிறோம். இந்த தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி முதல் மற்றும் இரண்டாம் பாலை நல்லா திக்கான பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1.5 டம்ளர் அரிசி எடுத்து அதை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். இப்போ கடாயில் தேவைக்கேற்ப ஆயில் சேர்த்துக்கிட்டு அதோட ஒரு ஸ்பூன் நெய்யையும் சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு லைட்டான ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4லேருந்து 5 பச்சை மிளகாவை சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணதும் அடுத்ததாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் நம்ம உடச்சி வச்சிருந்த முந்திரியும் சேர்த்து இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டைமில் கொத்தமல்லி, புதினா 2யும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு நல்ல மணமும் நல்ல டேஸ்டியும் இது எடுத்து கொடுக்கும். இந்த டைமில் 2 நறுக்கின தக்காளியை சேர்த்து ரொம்ப வதங்காமல் மீடியமாக வதக்கிக்கோங்க. அப்புறம் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு மீடியமாக வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பாலை நல்லா கொதிக்க விடாமல் லைட்டான ஒரு கொதி வரும்போதே ஊற வச்சிருந்த அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/2 ஸ்பூன் சீரகத்தை மேலே தூவி குக்கர் மூடி போட்டு 3 விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். விசில் அடங்கினதுக்கப்புறம் இந்த குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கம்மன்னு ஒரு தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான்வெஜ்ஜில் சிக்கன், மட்டன் பிரியாணி எப்படியோ அது மாதிரி வெஜிடேரியனில் இந்த தேங்காய் பால் பிரியாணி அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிளிம்ஸ் ஆஃப் கீர்த்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பாய் மக்களே.